ஹாய் ஹலோ வெல்கம். இது உங்களோட ட்ரேடிங் தமிழ். ஸோ கைஸ், இந்த வரைக்கும் நம்ம அனலைசஸ்லாம் யாரும் பார்க்கல, அதோட ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா எல்லாமே நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம போய் நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் யாராச்சும் ஒரு டிமேட் ஆப் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம ஒரு டிமேட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தவுட் நிலையை லட்சத்துக்கு ரசானா ரெசஸ். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இது பேங்க் நிஃப்டியோட 1 day டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக இந்த லைன் வந்து நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா அங்க போய் நமக்கு ரிவர்ஸ் ஆகி கீழே வந்திருக்கு. செகண்ட் டைமா அதுக்கு மேல போச்சு, பட் ஸ்டில் நமக்கு ரிவர்ஸ் ஆகி கீழே வந்து எக்ஸாக்டான லைன் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லைன் வந்து நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். ஒன்ஸ் இந்த லைன் பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு அடுத்தது வந்துட்டு இந்த லைன் தான் நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ கைஸ், வந்து பேங்க் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு எக்ஸாக்டா இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கேஸ் ஒரு டவுன் சைடில் இங்கே வருது அப்படின்னா இங்கே வந்து நல்ல ரிவர்சல் எடுத்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இங்கே நமக்கு 200 EMA ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் அண்ட் நம்ம லெவலும் இங்கே இருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிவர்சல் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஏரியாவில் இருக்கு. ஒன்ஸ் நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே போகுது அப்படின்னா நம்ம நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். அப் டு ஃபர்ஸ்ட் இந்த லைன் வரைக்கும் வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த லெவல் வரைக்கும் டார்கெட்டை பிளேஸ் பண்ணலாம். அப் சைடில் பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது பிரேக் ஆன உடனே நமக்கு இந்த லெவல்ல வந்துட்டு ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன ரிவர்சல் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ரிவர்சல் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு ரீடெஸ்ட், நம்ம லெவல்ல வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஸோ கைஸ், நம்மளோட இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு 1 day டைம் ஃப்ரேம் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி நமக்கு எக்ஸாக்டா இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. எக்ஸாக்டா இங்க நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அடுத்த லெவல் வந்து இதுதான். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு அகைன் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? வந்து நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டா இருந்தது நம்மளுக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ டவுன் சைட்ல மூவ் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த லெவல் வந்து ரிவர்ஸ் எடுத்துக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ஏன்னா இங்க 200 EMA இருக்கு, as well as நமக்கு லெவலும் இருக்கு. அப் சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கும் கீழே போச்சுன்னா நமக்கு இந்த லைனை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் சொன்னா எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இந்த இடத்துல போச்சுன்னா ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கு கீழே நமக்கு இந்த லெவல் தான் இருக்கு. ஸோ அப் சைட்ல நமக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த லைன் இங்க இருக்கு. ஸோ இந்த லைன் வந்து நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டா பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நம்ம இன்ட்ராடே ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு டிசைனிங் ட்ரையாங்கிள் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு. நமக்கு வந்துட்டு அப் சைடில் பிரேக் வேணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதும் நம்ம இந்த லெவலுக்கு நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கும் மேலே நம்மளுக்கு இந்த லெவல் தான் அடுத்த டார்கெட். ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த லெவலில் நம்மளோட அடுத்த டார்கெட்டாக பிளேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் கீழே போகும்போது நமக்கு இந்த 200 EMA தான் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட். இந்த 200 EMA நமக்கு எங்க டிராவல் ஆகுதோ அதை நம்ம வந்துட்டு அடுத்த ஒரு டார்கெட்டா பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நம்மளோட அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் கார்ப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா அதோட ரீசன்ட் லோல வந்து ரொம்ப கீழே டிராவல் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு நம்ம வந்துட்டு இன்னும் டவுன் சைடில் எதிர்பார்க்கலாம். ஸோ டவுன் சைடில் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாப் இல்லை. இன்கேஸ் லைக் டவுன் சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மூலமா நீங்க இதை ட்ரேட் பண்ணுங்க. இன்கேஸ் லைக் நமக்கு அப் சைடில் பிரேக் ஆகுது, நமக்கு வந்துட்டு இந்த லெவல் கிட்ட போனால் நமக்கு நல்ல ரிவர்சல் இருக்கும். எதனால அப்படின்னா நமக்கு 200 EMA இருக்கு அண்ட் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்கு. இதையும் தாண்டி நமக்கு அப் சைடில் பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை இந்த லெவலுக்கு நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இண்டால்கோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அண்ட் நமக்கு இங்க 200 EMA இருக்கு, as well as நமக்கு ஒரு லெவல் இருக்கு, ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ நமக்கு இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல ரிவர்சல் ஜோனா ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் நமக்கு இந்த ஏரியா கிட்ட நமக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் நமக்கு இந்த ஏரியாவை பிரேக் பண்ணுது, விச் மீன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்ம நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கும் மேல போகுது அப்படின்னா நம்ம இந்த லெவலை நம்மளோட அடுத்த டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டவுன் சைடில் நமக்கு கீழே இந்த லெவல் இருக்கு. ஸோ இந்த லெவலில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட்ல வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1.5% கிட்ட மூவ்மெண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ கைஸ், ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ இந்த அனலைசஸ் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வருதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ப்ராஃபிட்னா சந்தோஷம், லாஸ்னா அந்த லாஸ் அவங்க பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you on the next video, guys. Have a great trading.